ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பீஸ் பிக்ல பார்க்க போற படம் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்துல வெளிவந்த சொர்க்கவாசல். இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி ஹீரோ பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூடவே நட்டி நடிச்சிருக்காரு. கருணாஸ் மற்றும் செல்வராகவன் இந்த மாதிரி சூப்பரான கேரக்டர்ஸ்லாம் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்றத லைட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த படத்தோட கதை என்னன்ற லைட்டா பார்க்கலாம். படத்தோட கதைக்களமே 1999ல ஆரம்பிக்குது. உண்மையாவே சென்னை சென்ட்ரல் பிரிசன்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒண்ணு நடக்குது. இந்த கலவரத்துக்கு காரணமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக நம்ம நட்டி அங்க ஆபிசராக அந்த ஜெயிலுக்கு வர்றாரு. அவரு அங்க ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய போலீஸ் ஆபிசர்ட்டயும் சரி, அங்க இருக்க கைதிகள் கூடயும் சரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையாவே இந்த கலவரத்துக்கு யார் காரணம்? இந்த கலவரத்தை கிளப்பி விட்டவன் யாரு? அப்படின்றத ஒரு விடை தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபரண்டான கேரக்டர் குடுத்திருக்கு. அவரு டிஃபரண்டான ஜர்னல் சூஸ் பண்ணதுக்கே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதுவே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல வந்து அவருக்கு வந்து ரொம்ப சட்டிலான கேரக்டர். அவரு வந்து எதுவும் கலாய்க்க மாட்டாரு, காமெடி பண்ண மாட்டாரு. வில்லன்கிட்ட அடி வாங்கி ரத்தம் சொட்ட சொட்ட டயலாக் பேசுவாரு. இந்த மாரி நெறைய சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கிறதுனால இது வந்து அவரு வந்து நம்ம பார்க்கும்பொழுது, ஒரு ஹீரோ மெட்டீரியலா நம்ம பார்க்காம, இந்த படத்த நம்ம என்ஜாய் பண்றோம் பார்த்தீங்களா? அதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸா நான் சொல்லுவேன். ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து நான் சித்தார்த் அவருக்கு குடுப்பேன். ஐ மீன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து நம்ப ஆர்ஜே பாலாஜிக்கு நெறைய இடத்துல ஸ்கோப்ஸ் அவர் வந்து ஹீரோயிசமா காட்டியிருக்கக்கூடிய ஸ்கோப் இருந்தும், அவர் அந்த தப்ப மட்டும் பண்ணாம, எல்லாரையும் எல்லா ரோல்ஸயுமே ஈக்குவலா காமிச்சது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸா அமைஞ்சது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார நோக்கியும் இந்த படம் வந்து ட்ராவலே ஆகாம, ஒரு கதை. அந்த கதைக்குள்ள நம்ப உள்ள போய் இந்த படத்த பார்க்குற மாரி இருந்தது. அந்த ஹீரோயிசம் பிஞ்ச் எங்கெங்கேயாவது இந்த படத்துல இருந்ததுன்னா, கண்டிப்பா அந்த படத்த பார்க்கும்போது ஒரு வெறுப்பு ஏற்பட்டுருக்கும். அதனால நீங்க படம் பார்க்க பிடிக்காம போயிருக்கும். செல்வராகவன் வந்து சிக்காமணி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இதுல வந்து அவர் ஆக்சுவலா நோட்டோரியஸ் ரவுடி. அவர் வந்து என்ன சொல்றது, இந்த ஜெயிலுக்கே ஜெயிலுக்கே அவர் தான் டான். இந்த ஜெயிலையே அவர் தான் தூக்கி நடத்துறாரு. அப்படின்ற மாரி ஒரு பில்டப்ப குடுத்துட்டு ஒரு படத்த ஆரம்பிச்ச ஒரு 20 நிமிஷத்துல ஒரு பெரிய சம்பவத்த ஒண்ணு பண்ற மாரி பண்ணிட்டு காமிச்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஓட்டல. ஆனா, அவர் குடுத்த கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல உண்மையாவே 1999 சென்னை சென்ட்ரல் பிரிசன்ல ஒரு நடந்த ஒரு கலவரம். அதனுடைய விளைவாக என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள்ல மையமா வச்சு தான் இந்த படத்த இயக்கியிருக்காங்க. ஆனா, இத பார்க்கும்பொழுது எனக்கு 2009ல ஒரு ஸ்பானிஷ், பிரெஞ்சு பிரிசன் ஃபில்ம் நெனைக்கிறேன். செல்ஃப் 2-1 அப்படின்ற ஒரு படம் நெனைக்கிறேன். அந்த படம் தான் ஞாபகம் வந்தது. எப்பயோ பல வருஷத்துக்கு முன்னாடி அத நான் பார்த்துருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா செம்மையான ஒரு படம் அது. லூயிஸ் அப்படின்னு சொல்றத கூட நடிச்சிருப்பான்னு எனக்கு எனக்கு சரியா அந்த படத்த ஆனா படம் பார்த்த ஞாபகம் மட்டுமே இருக்கு. அந்த படம் தான் இந்த படம் வந்து லைட்டா ஒரு கிளிம்ஸ் வந்து போகுது. இந்த படத்த பொறுத்தவரைக்கும், செகண்ட் ஹால்ஃப் இந்த படத்துல செம்மையா இருந்தது. பரபரப்பா பத்திக்கிட்டே போகுது. ஸ்க்ரீன் பிளேயே சூப்பர்பா இருக்கு செகண்ட் ஹால்ஃப்ல. அன்எக்ஸ்பெக்டடான பல ட்விஸ்ட், பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சூப்பர்பா இருக்கு செகண்ட் ஹால்ஃப்ல. படத்தோட செகண்ட் ஹால்ஃப் கண்டிப்பா உங்கள கவரும். அந்த அளவுக்கு சித்தார்த் விஸ்வநாத் சூப்பரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான படம். இந்த புரொடக்ஷன் டிசைனிங் டீம வந்து ஸ்பெஷலா பாராட்டணும். ஏன்னா 98% ஆஃப் ஃபில்ம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜெயில்ல தான் நடக்குது. அது அப்போ இருக்கும்பொழுது, அந்த செட்டையும் சரி, அத சென்ட்ரல் பிரிசன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம செட் ஒர்க்காக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரதுக்கு ரொம்பவும் ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காரு. இந்த படத்திலேயே கம்ப்ளீட்டா நான் லீனியரா கட் பண்ண விதமாகட்டும், செகண்ட் ஹால்ஃப்ல எந்த விஷயத்த எந்தெந்த ஹை மொமெண்ட்ல சொல்லணும், ஜம்ப்ஸ் கட்டா நம்மளுக்கு குடுத்ததுனால ரொம்பவும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. செகண்ட் ஹால்ஃப் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிறதுக்கு காரணமே இந்த நான் லீனியர் எடிட்டிங் தான். நட்டி வந்து அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களா? அப்போ ஒரு கதாபாத்திரங்கள் வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள கன்ஃபஸ் பண்ணும். அப்போ அந்த கன்ஃபஸ் பண்ணும்பொழுது, அந்த ஜம்ப் கட்ஸ்ல அத காட்டுவாங்க. பழைய சீனையும், புது சீனையும். அந்த எடிட்டிங் கட்ஸ் இந்த படத்துல மிகப்பெரிய ப்ளஸ்ஸா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நான் சொல்லுவேன். இந்த படத்தோட வசனங்கள் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. படத்துல குறிப்பா சொல்லணும்னா, "சார் வாழ்க்கையில 2டே பாதை தான். ஒண்ணு சொர்க்கத்துல முட்டி போடலாம். இல்ல நரகத்துக்கே ராஜாவா இருக்கலாம்." அப்படின்ற டயலாக்கா இருக்கட்டும். "என்னவா இருக்கிறது நீ தான் முடிவு பண்ணணும்னு" சொல்லி கருணாஸ் பேசுவாரு அந்த டயலாக்க. "வன்முறை தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோழைத்தனம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் ஒண்ணு வரும். இந்த மாரி வசனங்கள் எல்லாம் செதுக்கியிருக்காங்க. செம்மையா இருக்கு. கேட்கறதுக்கே புதுசா இருக்கு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும், நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஸோ வியப்பா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த வசனங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, இது வந்து செம்ம பிளஸ். நட்டி, செல்வராகவனு, கருணாசு இவங்கலாம் செமையா சானியா, பாலாஜி சக்திவேல் இவங்கலாம் சூப்பராவே பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து ஒரு சின்ன கதாபாத்திரங்கள்ல வந்தாலும், இந்த அவங்களுக்கு குடுத்த அந்த ரோல ரொம்ப ஃபுல்ஃபில்லா பண்ணியிருக்காங்க.
எஸ்பெஷலி சொல்லணும்னா, நட்டி செல்வராகவன் மற்றும் கருணாஸையும் 3 பேரும் டாப் நாட்ச்சா பண்ணியிருக்காங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாரி பரபரன்னு போகுது செகண்ட் ஹால்ஃப் அதெல்லாம் ஓகே. நம்ம எதிர்பாராத ஒரு சில அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட் எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டோட இந்த கிளைமாக்ஸ்ல கன்க்ளூட் பண்ண விதம்லாம் சூப்பர்பா இருக்குதான். செகண்ட் ஹால்ஃப்ல தான் இது எல்லாமே நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல நம்ம என்ன பண்றது? இது எதையுமே ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல நம்ம வந்து எங்கேயுமே ரிவீல் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப சட்டிலா பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹால்ஃப. ஸோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதைக்களத்தையும், கதாபாத்திரத்தையும் ஒரு செட்டப் பண்றதுக்கே இவங்க டைம் எடுத்து தான் அத பண்ணியிருக்காங்க. பொதுவாவே வந்து பெரிய மாஸ் ஹீரோ படம் விஜய், அஜித் படம் அந்த மாரி படம்லாம் வந்து இந்த ஒரு ஃபார்மேட்ட ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த இவரு பண்றது தான் எல்லாமே, இவரு தான் முக்கியமான ரோல் அப்படின்னு சொன்னாலே போதும். ஆனா இந்த படத்துல எந்த ஒரு கதாபாத்திரமுமே முதன்மைப்படுத்தக்கூடாது அப்படின்றது அப்படி சொல்லிட்டா அந்த கதாபாத்திரத்தோட படமா தான் அமையும் அப்படின்றது மிகப்பெரிய சூப்பர்பா அவங்க வந்து சூப்பரா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் ஸ்பேஸ் டூ எவ்ரிஒன். ஸோ எந்த கதாபாத்திரத்தையும் டாப், இவரு பாட்டம் அப்படின்னு சொல்லவே இல்லாம, எல்லாரையும் ஒரே லைன்ல போகுது. அந்த ஒரே லைன்ல போற விஷயம் ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் இந்த படத்துல. ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் என்னன்னா, இது எல்லாமே ஈக்குவலா போறதுனால, எத நோக்கி படம் போகுது அப்படின்றது எனக்கு புரியல. இந்த படத்துல அ ஒரு சில கதாபாத்திரம் வந்து பயங்கர ஹைப் பண்ண அந்த கதாபாத்திரத்துக்கு இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம், போர்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஈவன் இலங்கை தமிழரா ஒரு கதாபாத்திரம் ஒண்ணு வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சுமாரா 2 சீனுக்கு தான் வரும். ஆனா, அந்த கதாபாத்திரம் செல்வராகவன விட செகண்ட் ஹாஃப்ல டாப் நாட்ச்ல பண்ணியிருந்தது அன்எக்ஸ்பெக்டட். அது அந்த அன்எக்ஸ்பெக்டடான மொமெண்ட்ட வந்து ஸ்டார்ட்டிங்ல காமிச்சுட்டு, அந்த கேரக்டருக்கு குடுத்த இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு சில விஷயங்கள் இவங்க குடுத்த ஹைப்ப விட இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். அதேமாரி ஆர்ஜே பாலாஜிய வந்து ரொம்ப ஹீரோயிசமா காட்டாம இருந்தது இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். மொத்தமா இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருந்த அந்த சுவாரஸ்யம், நம்ம எதிர்பார்க்காத அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்ல. அத தவிர்த்து படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுமையா பாருங்க. பாப்கார்ன்லாம் வாங்கி வச்சுன்னு படத்த போய் பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு. இது ஒரு ஏ சர்டிஃபைட் மூவி. அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய சீன்ஸ் இருக்கு. அதில நம்ம ரத்தம் தெறிக்க தெறிக்க நெறைய காட்சிகள்லாம் இருக்கு. இது கண்டிப்பா குழந்தைங்களுக்கு தேவையே இல்ல. குழந்தைங்கள தியேட்டருக்கு போனீங்கன்னா அலோவும் பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த படத்த பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ஓடிட்டுருக்கு. போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துறாம, அதே மாரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, இதே மாரி அடுத்த வீக் உங்களுக்கு இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட நான் உங்கள சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் உங்கள் பிரசன்னா. பாய்.